வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தினமும் நீங்கள் அறியாத சில செய்திகளை தேடி எடுத்து உங்களுக்கு நான் வைத்து கொண்டிருக்கின்றேன். உண்மையிலே அதற்கு பெரிய பாராட்டு கிடைக்கிறது. என்னுடைய தேடலுக்கு அது ஒரு அங்கீகாரமாக நான் பார்க்கின்றேன். அதுபோல எங்களுடைய வலையொலியை இப்பொழுது நிறைய பார்வையாளர்கள் பார்க்க ஆரம்பித்திருக்கின்றீர்கள். அப்படி என்றால் நாங்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்கிறோம் என்பதை விட நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் உங்கள் மனங்களை கவரத் தொடங்கி இருக்கிறது என்றுதான் என்னால் கணிக்க முடிகின்றது. எங்களுடைய இந்த வலையொலிக்கு முதலாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள் எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளித்தால் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை அடைவதற்கான ஒரு களத்தை அது எட்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு அறியாத தகவலோடு உங்களோடு நான் பேசிக்கொண்டு இருக்கின்றேன். எனவே இந்த காணொலியை நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். உங்கள் மனதிற்குள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய பல செய்திகளை எடுத்து வைப்பேன் என்பது மட்டும் நிஜம். மதம் என்பது இந்த உலகத்திலே பரவலாகவே எல்லா இடத்திலுமே மதம் தன்னை ஆக்கிரமித்து வைத்து கொண்டே இருக்கிறது. மதம் என்கின்ற அடையாளம் இல்லாமல் உலகத்தில் எந்த பகுதியும் இல்லை என்பதுதான் உண்மை. அது பழங்குடி மக்களாக இருந்தாலும் சரி, காட்டுக்குள் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இறை வழிபாட்டை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். ஒன்றில் அவர்கள் முன்னோர்களை வழிபடக்கூடிய ஒரு களத்தையாவது கையில் எடுத்திருப்பார்கள். அதுபோல மதம் வளர்வதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கு ஒரு தலைமை தேவைப்படுகிறது. எல்லா மதங்களுமே அந்த தலைமை சொல்லக்கூடிய தத்துவங்களையும் கோட்பாடுகளையும் கையில் எடுத்துக்கொண்டுதான் இன்று வரை வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றன. கிறிஸ்தவ மதத்தை பொறுத்த மட்டில் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய தத்துவ கோட்பாடுகளை எடுத்துக்கொண்டுதான் இன்று வரை அது பயணித்துக் கொண்டே இருக்கின்றது. ஆனால் கிறிஸ்தவ மதம் இன்று இருக்கக்கூடிய நிலைமையை மையப்படுத்தி சில விமர்சனங்கள் வைக்கப்படுவதுண்டு. இயேசு கிறிஸ்து மெய்யறிவு பரப்புரையை கையில் எடுத்துக்கொண்டு பயணித்த அந்த காலகட்டத்தில் அவர் எந்த மக்களிடமும் 5 காசுகள் கூட வாங்கியதில்லை. இலவசமாக கிடைத்ததை நான் இலவசமாக கொடுக்கிறேன் என்று சொல்லிதான் ஒவ்வொரு மக்களுக்கும் அவர் தன்னுடைய ஆன்மீகம் சார்ந்த அறிவுகளையும் அவர்களுடைய உடல் சார்ந்த நோய்களையும் நீக்கக்கூடிய விடயங்களை கையில் எடுத்து பயணித்தார். இதை நாம் பல இடங்களில் பார்க்க முடியும். குறிப்பாக கானானூர் என்கின்ற இடத்திலே ஒரு கல்யாணம் நடைபெறுகிறது. அந்த கல்யாணம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் திடீரென்று அங்கு ரசம் குறைவுபட்டு விடுகிறது. உடனடியாக இயேசு கிறிஸ்துவிடம் அவருடைய தாயார் சொல்கின்றார், ரசம் குறைவுபட்டு விட்டதே, என்ன செய்யலாம் என்ற பொழுது நீங்கள் தண்ணியை நிரப்புங்கள், அந்த தண்ணீர் ரசமாக மாறும் என்று குறிப்பிட்டு இயேசு தண்ணீரை நிரப்ப வைத்து ரசமாக்கி கொடுக்கின்றார். ஆனால் அப்பொழுது கூட அவர் அங்கு எனக்கு நீங்கள் இந்த காணிக்கையை தர வேண்டும் என்ற எந்த கேள்வியுமே அவர் வைக்கவில்லை. ஆனால் இன்று கிறிஸ்தவத்தை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தும்மினால் கூட பணம் வாங்க வேண்டும், இருமினால் பணம் வாங்க வேண்டும், நாம் ஒருவர் மீது கை வைத்து ஜபித்தால் பணம் வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு கோட்பாட்டுக்குள் பயணித்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் இங்கு விமர்சனங்களை குறித்த எந்த செய்திகளையும் எடுத்து வைக்கப் போவதில்லை. காரணம், அது நமக்கு தேவையில்லாத ஒரு விடயம். நாம் இங்கு இயேசு கிறிஸ்து அவர்களுடைய பிறந்த நாளை மையப்படுத்திய சில அறியாத செய்திகளை எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கில்தான் இந்த காணொலி தேடலுக்குள் நான் பயணித்திருக்கின்றேன். உலகத்திலே 200 கோடி மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு விழா இயேசு கிறிஸ்து அவர்களுடைய பிறந்த நாள். இதை டிசம்பர் 25ஆம் தேதி என்று இப்பொழுது கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலே இயேசு கிறிஸ்து அவர்கள் டிசம்பர் 25ஆம் தேதி தான் பிறந்தாரா என்கின்ற கேள்விக்கு கிறிஸ்தவ சபைகளே இல்லை என்கின்ற ஒரு முடிவைத்தான் சொல்கின்றார்கள். ஒரு குளிர்காலத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்கின்ற ஒரு கருத்து வலுவடைகின்றது. ஆனால் குளிர்காலத்தில் சூரியனை தேடி ஒரு இன மக்கள் இறை வழிபாட்டை எடுத்துக்கொண்டிருந்தார்கள், அந்த சூரிய வழிபாட்டை எடுத்துக்கொண்டிருந்தார்கள். எனவே அந்த சூரிய வழிபாட்டை எடுத்துக்கொண்டிருந்த அந்த மக்களுடைய அந்த விழா நாளை கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய பிறந்த நாளாக கையில் எடுத்துக்கொண்டு விட்டார்கள் என்பதுதான் பதிவு. அதிகாரப்பூர்வமாக கிபி 432ஆம் ஆண்டுதான் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய பிறந்த நாளை மையப்படுத்திய செய்தி உறுதிப்படுத்தப்பட்டு இந்த நாளில் கொண்டாட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்கின்றார்கள். இது இயேசு கிறிஸ்து அவர்களுடைய பிறந்த நாளை மையப்படுத்திய செய்தி. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய பிறப்பை மையப்படுத்திய சில செய்திகளை நாம் அறிய வேண்டியதிருக்கிறது. விவிலியத்திலே 4 மறைநூல்கள் தான் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வாழ்வியலை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிடுகின்றது. அது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கின்ற 4 வரலாற்று ஆசிரியர்கள் அல்லது சீடர்கள் என்று கூட கணக்கிட்டுக் கொள்ளலாம். இவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை வரலாறை பதிவு செய்திருக்கிறார்கள்.
இவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய விடயத்தில் 2 நூலாசிரியர்கள் தான் இயேசுவின் பிறப்பை குறித்த செய்திகளை பதிவிட்டிருக்கின்றார்கள். ஒருவர் மத்தேயு, இன்னொருவர் லூக்கா. இந்த 2 பேரும் தான் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய பிறப்பை மையப்படுத்திய செய்திகளை அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள். இதில் லூக்கா அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது சில செய்திகளை குறிப்பிடுகின்றார். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக அந்த காலகட்டத்தில், அந்த ரோம பேரரசு ஆட்சி புரிந்த அந்த காலகட்டத்தில் மக்கள் தொகையை கணக்கெடுப்பதற்காக ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையை அவர்கள் பிறப்பிக்கின்றார்கள் ஆட்சியாளர்கள். அதன் அடிப்படையில் இயேசுவின் தாயாரும் அவருடைய தந்தையாரும் தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்வதற்கான முயற்சிகளை எடுக்கின்ற பொழுது அவர்கள் நடுவழியிலே அந்த குழந்தை பிறப்பதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது என்கின்ற செய்தியை அது பதிவிட்டிருக்கின்றது. ஆனால் ஒரு சிலர், அப்படி ஒரு வரலாற்று ஆய்வாளர்கள் ஒரு சிலர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து, அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்கான எந்த நகர்வுகளும் நடைபெறவில்லை என்கின்ற கேள்வியை வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அதன் பின்பு ஆய்வுகள் தொடர்கின்றன. குயிரினஸ் என்கின்ற ஒரு ஆட்சியாளர் இருக்கின்றார். இந்த ஆட்சியாளர் காலத்திலே மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்கான ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டு அதற்கான களங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் விவிலியத்தில் சொல்லி இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெற்று இருக்கிறது என்பது அங்கு குறிப்பிடப்படுகிறது. ஆனால் எந்த காலத்தில் இது நடைபெற்றது என்கின்ற விடயத்தில் தான் சில கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. அதுபோல இயேசு கிறிஸ்து அவர்களுடைய பிறப்பை பறைசாற்றுவதற்கு ஒரு வால் நட்சத்திரம் தோன்றியது என்கின்ற ஒரு கருத்து வலுவாகவே சொல்லப்படுகின்றது. ஆனால் விஞ்ஞானபூர்வமாக அதை குறித்த ஆய்வுகளை பலர் செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கான தரவுகள் யாரிடமும் இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் பல கோணங்களில் எழுப்பப்பட்டது. இந்த சூழலில் கிபி 6ஆம் நூற்றாண்டில் சீனாவை சார்ந்தவர்களும் கொரியர்களும் இணைந்து ஒரு ஆய்வை நடத்துகின்றார்கள். அந்த ஆய்வை நடத்துகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து பிறந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த காலகட்டத்தில் ஒரு வால் நட்சத்திரம் வானில் தோன்றியது என்றும், அந்த வால் நட்சத்திரத்தை மையப்படுத்தி வால் நட்சத்திரத்திற்கு உரிய அந்த நட்சத்திர சாஸ்திரங்கள் பதிவு செய்யப்பட்டது என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் கண்டுபிடிக்கின்றார்கள். அப்படி என்றால் வால் நட்சத்திரம் வழிகாட்டியது என்கின்ற செய்தி இங்கு உறுதியாக அல்லது உறுதிப்படுத்தப்படுகிறது என்கின்ற ஒரு கருத்து வலுவடைகின்றது. இதை நாம் அந்த சீன கொரிய ஆய்வாளர்களால் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அதுபோல இயேசு கிறிஸ்து அவர்கள் அந்த பிறந்த பொழுது ஞானிகள் வந்து வழிபட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தி வருகின்றது. உண்மையிலே ஞானிகள் இருந்தார்களா என்கின்ற கேள்விகள் பலர் மனதிலே அப்பொழுதே எழுப்பிக் கொண்டு இருந்தன. ஞானிகள் இருந்தார்களா என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்டதின் காரணமாக அதற்கான ஆய்வுகள் செய்யப்பட்டன. கும்ரான் என்கின்ற ஒரு மலை அந்த பெத்லகேம் பகுதியில் இருக்கிறது என்றும், இந்த கும்ரான் என்கின்ற இந்த மலையிலே துறவிகள் தங்கி இருந்து இறை சார்ந்த கருத்துக்களை அவர்கள் எடுத்து வைத்துக் கொண்டு இருந்தார்கள் என்றும், அவர்களிடம் அன்பு மட்டும்தான் பிரதான ஒன்று என்கின்ற கருத்து வலுவாக இருந்தது என்றும், அவர்கள் யாருக்கும் எந்த பொருளும் சொந்தமில்லை என்கின்ற நிலைப்பாட்டில் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் என்கின்ற செய்தி உறுதிப்படுத்தப்படுகின்றது. ஆனால் ஒரு வரலாற்று ஆசிரியர் ஒரு தகவலை பதிவிடுகின்றார். அவர் யூதர்கள் சார்ந்த வரலாற்றை பதிவு செய்கின்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் ஒரு செய்தியை பதிவிடுகின்றார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் துறவிகள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் என்கின்ற ஒரு பதிவை அவர் வைக்கின்றார். இந்த துறவிகள் மக்கள் சார்ந்த விடயத்தில் நன்னெறிகளை போதிக்கக்கூடியவர்களாக பயணித்தார்கள் என்பதை விட மக்களுக்கு நன்மையை காட்டக்கூடிய நல்வழிகளை கையில் எடுத்துக்கொண்டு பயணித்தார்கள் என்கின்ற ஒரு செய்திதான். அவர்கள் மக்களுக்கு அதாவது கருத்துக்களை எடுத்து வைக்கவில்லை, தங்களுடைய வாழ்க்கையை பார்த்து மக்கள் திருந்தி நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டார்கள் என்பதைத்தான் அந்த வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்திருக்கின்றார். அப்படி என்றால் விவிலியத்தில் அந்த 3 ஞானிகள் வந்தார்கள் என்கின்ற கருத்து பதிவாகின்ற பொழுது உண்மையிலே அதற்கும் 500 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே இந்த ஞானிகள் என்கின்ற பதங்களும் துறவிகள் என்கின்ற பதங்களும் தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் இது நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி வலுவாக்கப்படுகிறது. அதுபோல அந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்த காலகட்டத்தில் ஏரோது மன்னன் ஒரு கட்டளையை இடுகிறான் என்றும், அந்த கட்டளையின் அடிப்படையில்
2 வயதிற்கு கீழ்ப்பட்ட குழந்தைகள் வெட்டி கொலை செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையை அவன் பிறப்பித்தான் என்கின்ற செய்தியை எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா என்கின்ற கேள்வியை வைத்து வரலாற்று ஆய்வாளர்கள் பல காலங்களாக ஆராய்ந்து கொண்டிருந்த போது அதற்கு ஒரு தெளிவான, அவர்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு தெளிவான ஒரு கருத்து பதிவாகவில்லை. இந்த சூழலில்தான் ஒரு 1002ஆம் ஆண்டு ஒரு வரலாற்று ஆய்வரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு செய்தியில் குறிப்பிடப்படுகின்ற விடயம் என்னவென்றால், ஏரோது மன்னன் அப்படி ஒரு கட்டளையை இட்டிருந்தான் என்கின்ற செய்தியை அவர் உறுதிப்படுத்துகிறார். அவர் அந்த மன்னனை ஏரோதி என்று குறிப்பிடவில்லை. ஒரு குறிப்பிட்ட பகுதியில், அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த குறிப்பிட்ட பகுதியை மையப்படுத்திய பகுதியில் ஒரு மன்னன் சிறு குழந்தைகளை கொல்வதற்கு கட்டளையிட்டிருந்தான் என்றும், அந்த கிராமத்தில் சுமார் 200-300 பேர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்றும், அதில் ஒரு 6-7 குழந்தைகள் தான் அதில் இருந்தார்கள் என்றும், அந்த குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி பதிவாகி இருக்கின்றது. அப்படி என்றால் விவிலியத்தில் லூக்காவும் மத்தேயுவும் பதிவு செய்த பல விடயங்கள் வரலாற்று ரீதியாக உண்மையாக இருக்கிறது என்கின்ற செய்திகள் எடுத்து வைக்கப்படுகின்றது. இயேசு கிறிஸ்தவர்களுடைய அந்த பிறப்பை மையப்படுத்தி பல செய்திகள் உறுதியாகி கொண்டு வருகின்ற அதே வேளையில் ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு புனைக்கதை என்கின்ற கருத்துக்களை எடுத்து வைக்கின்றார்கள். கிறிஸ்தவர்களுடைய பண்புகளிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய பண்புகளிலும் ஒரு ஒற்றுமை நிழலாடி கொண்டு இருக்கிறது என்கின்ற கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடியவர்களும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. அதுபோல இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் ஆணாதிக்கத்தினால் ஒரு பெண் துறவி புறந்தள்ளப்பட்ட ஒரு நிகழ்வும் எடுத்து வைக்கப்படுகிறது. இயேசுவை பொறுத்த மட்டில் இயேசுவோடு பயணித்தவர்கள் பலர் இருந்தார்கள். அதில் மகதலேனா மரியாள் என்கின்ற ஒரு பெண் இயேசுவோடு பயணித்துக் கொண்டிருந்தார். அவர் இயேசுவின் நெருங்கிய தோழி என்று குறிப்பிடுகின்றார்கள். இயேசுவின் மெய்யறிவு பரப்புரைக்கு தான் சார்ந்த அனைத்து விடயங்களையும் கொடுத்து உதவி அந்த மெய்யறிவு பரப்புரை வளர்ச்சியடைய வேண்டும் என்கின்ற களத்திலே மகதலேனா மரியாள் அவர்கள் மிக தீவிரமாக இருந்தார் என்று குறிப்பிடுகிறார்கள். விவிலியத்தில் அவரை குறித்த பதிவுகள் தான் அதிகம் பதிவாக வேண்டும் என்பதுதான் வரலாற்று ஆய்வாளர்களுடைய குறிப்பு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி பயணித்ததில் 12 சீடர்கள் என்கின்ற ஆண்கள் இருந்த காரணத்தினால் இந்த பெண்ணுடைய எந்த விடயங்களும் விவிலியத்தில் பதிவாகாத ஒரு சூழலை அவர்கள் உருவாக்கி ஆணாதிக்கத்தை அவர்கள் நிலைநாட்டினார்கள் என்கின்ற ஒரு செய்தியும் எடுத்து வைக்கப்படுகிறது. ஏறக்குறைய விவிலியத்தில் சொல்லி இருக்கக்கூடிய பல விடயங்களில் இயேசுவின் பிறப்பை மையப்படுத்தி சொல்லி இருக்கக்கூடிய பல விடயங்கள் வரலாற்று ஆய்வுகளாக அது உறுதி செய்யப்பட்டு கொண்டு வருகிறது என்பதை நாம் புரிய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. இதுபோன்று இன்னும் பல செய்திகளோடு உங்களை தினமும் சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.